மருத்துவ குணம் உள்ள ஜூஸ் இது யாருமே வாங்க மாட்டாங்க, வாங்கி விரும்பி ஜூஸ் போடுங்க. இது வந்து தடியங்கான்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் பூரா தடியங்கான்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு ஜூஸ் போடலாம். உடல் பருமன் இருக்கிறவங்க, தொப்பை உள்ளவங்க, நீர்ச்சத்து உடம்புல நிறைய இருக்கிறவங்க, தொப்பை உடம்பு வச்சுட்டு உளச்சதுன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்க, சுகர், ப்ரெஷர், கேன்சர், தைராய்டு, ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இந்த தடியங்காய் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இப்போ இது கூட இதை வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டம்ளர் குடிக்கலாம். இது வந்து காசு வந்து ரொம்ப கிடையாது, கம்மியாக உள்ளதான். யாருமே அந்தளவு வாங்கி விரும்ப மாட்டாங்க. இதை நான் இப்போ வந்து இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு, தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 350 கிராம் இருக்கும். இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு. ஏன்னா இருமல் சிலருக்கு வரும். தடியங்காய் வந்து தண்ணி சத்து உள்ளதுனால இருமல் வர்றவங்க மிளகு சேர்த்துக்கிடுங்க. லைட்டாக சீரகம், சிறிதளவு கிருமி நாசினி எதுவும் இருக்கக்கூடாதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த ஃப்ளேவர் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக மாறும். இஞ்சி விருப்பப்பட்டவங்க ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். தேன், இனிப்பு வேணும்னு சொல்கிறவங்க தேன் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அதை தவிர்த்தலாம். நாட்டு சர்க்கரையை, கருப்பட்டி எதுனாலும் கலந்துக்கிடலாம். ஆனால் கூடுமான வரை வெள்ளை சர்க்கரை தொடக்கூடாது. இதை இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தோல் சீவி விதையெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இதோட தண்ணி எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். வெள்ளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நல்லா கழுவிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவேன். மிளகு, சீரகம், மஞ்சள் பொடி, உப்பு. தேன் வந்து நம்ம அடித்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து வெந்நீர் வந்து வெது வெதுப்பாக இருக்குது. இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து சளி பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிக்கும். குளிர்ந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே தடியங்கால வந்து தண்ணி சத்து உள்ளது. வெது வெதுப்பான வெந்நீர் ஊற்றி தான் இப்போ அடிக்க போகிறேன். இப்போ ஜாரில் அடித்தாச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும். வடிகட்டி எடுத்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நல்ல இதை சக்கையாக புளிஞ்சு எடுத்துடணும். வெண்பூசணி ஜூஸ் காலையில் குடிங்க. தினம்னாலும் குடிக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க தினம் குடிங்க. ரொம்ப நல்ல இதாக இருக்கும். உடனடி தீர்வு கிடைக்கும். வெண்பூசணி ஜூஸ்னெல்லாம் தடியங்காய் ஜூஸ்னு சொல்லலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மருத்துவ குணம் உள்ள ஜூஸ் இது யாருமே வாங்க மாட்டாங்க, வாங்கி விரும்பி ஜூஸ் போடுங்க.